ஹாய் என்சிஆர்டி கிரேட் 12 சாப்டர் 2 சொல்யூஷன்ஸ் உடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 2.32 calculate the depression in the freezing point of water when 10 gram of CH3 CH2 CHCl COOH is added to 250 gram of water Ka Kf கொடுத்துட்டாங்க ரைட்டா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் தேர் ஆஸ்கிங் டெல் டிஎஃப். ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? The formula for del TF நமக்கு என்ன வரும்? I ன்றது என்னதுப்பா? அப்நார்மல் மோலார் மாஸ். I ஃபேக்டர் சொல்லுவோம் இல்லையா? இன்ட்டு என்ன நமக்கு KF இன்ட்டு M. ஸோ இதுதான் நமக்குரிய ஃபார்முலா. ரைட். ஸோ வேல்யூ நமக்கு KA கொடுத்துருக்காங்க. Kயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. KF இருக்கு. என்ன கொடுக்கல? M வேல்யூ கொடுக்கல. ஸோ நம்ம முதல்ல M கண்டுபிடிச்சிக்கலாம். Mன்றது மொலாலிட்டி. மொலாலிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? வெயிட் 10 கிராம் கொடுத்துருக்காங்க டிவைடட் பை இதோடைய மோலார் மாஸ். ஸோ இதோடைய மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 122.5 ரைட். ஏன்னா குளோரின் வரதுனால 35.5 வரும். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும்? மோலார் மாஸை கால்குலேட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ மோலார் மாஸ் என்னது? 122.5 நமக்கு வரும். இன்ட்டு 1000 டிவைடட் பை மேடப் வால்யூம். மேடப் வால்யூம்னா எவ்வளோ கிராமுக்கு மேடப் பண்ணுறோம்? ஸோ 250. அப்போ நமக்கு 250 இது 1 டைம், இது 4 டைம்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மொலாலிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு 0.3264 0.3264 வரும். ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு பேட்டர்னாக வச்சுக்கலாம். இப்போ மொலாலிட்டி கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா. அடுத்து இதோடைய ஐ ஃபேக்டர், ஐ வேல்யூ கண்டுபிடிக்கணும், டிசோசியேஷன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம? அதுக்காக தான் நமக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நான் மேலே இருக்கிறது என்ன பண்ணிக்கிறேன்? RCOOH அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட். இது டிசோசியேட் ஆனால் நமக்கு என்னவா மாறும்? RCOO மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ் இல்லையா? ஸோ இதை நான் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ இது 1 மோல்ஸ் எடுத்தேன் அப்படின்னா இதனால் நமக்கு இனிஷியல் எதுவுமே இருக்காது. ஸோ இது என்னது? இனிஷியல் அட் ஈக்லிபிரியம் நமக்கு என்ன இருக்கும்? இது ஆல்ஃபா அளவுக்கு டிகிரி டிசோசியேட் ஆகிருக்கும். ஸோ ஆல்ஃபா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? டிசோசியேட் ஆனது ஆல்ஃபா அப்படின்றதுனால நம்ம ஆல்ரெடி 1 எடுத்திருக்கோம். அப்போ என்ன இருக்கும் நமக்கு? இந்த இடத்துல 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு இருக்கும். இங்கே நமக்கு என்ன வரும்? ஆல்ஃபா ஆல்ஃபா இல்லையா? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். இதே நம்ம கான்சன்ட்ரேஷன் டேர்மாக கொண்டு வருவோம். நமக்கு என்ன ஆயிரும்? 1 மைனஸ் ஆல்ஃபா சி இல்லையா? இன்ட்டு ஆல்ஃபா சி அண்ட் ஆல்ஃபா சி. சின்றது கான்சன்ட்ரேஷன் டேர்ம் உள்ளே கொண்டு வந்தாச்சு. இது நம்ம ஆஸ்வால் டைலூஷன்லான்னு ஒன்று இருக்கும் ஈக்லிபிரியமில். ஸோ அந்த ஃபார்முலாலேருந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதுக்கு நான் KA எழுதுனேன் அப்படின்னா நான் ஃபைனலாக எழுதுறேன். KA என்னப்பா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் போட்டிங்கன்னா கடைசியாக நமக்கு என்ன வரும்? இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் சி டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு வரும். அண்ட் இந்த ஆல்ஃபான்றது ரொம்ப ரொம்ப ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம KA தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி அப்படின்னு கொண்டு வந்துடுவோம். அப்போ ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA டிவைடட் பை சி அப்படின்னு வரும். ரைட். ஸோ அப்போ அந்த ஆல்ஃபா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு KA வேல்யூ கொடுத்துட்டாங்க. கவனிச்சுக்கோங்க, இது நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். இதோடைய டீட்டெயில் டெரிவேஷன் வேணும் அப்படின்னா ஆஸ்வால் டைலூஷன் அப்படின்ற டாப்பிக்கை பாருங்கள். ஸோ அதில் இருக்கும். ரைட். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல KA வேல்யூ 1.4 × 10⁻³ டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை எடுத்துக்க வேண்டியதான். என்ன வருது நமக்கு? 0.3264. ரைட். ஸோ ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ எனக்கு இந்த இடத்துல ஆல்ஃபா வேல்யூ என்ன வருதுன்னா 0.0655 கிடைக்குது. ரைட். ஸோ இதானது நமக்கு ஆல்ஃபாவுடைய வேல்யூ. ஸோ ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஆல்ஃபாவிலேருந்து ஐ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பாருங்களேன். என்ன வருது நமக்கு? இந்த ஈக்லிபிரியத்தில் இருக்கிறது தான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டிசோசியேட் ஆன மாலிகுல்ஸு. அப்போ நமக்கு என்ன வரும்? 1 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா போடும்போது என்ன ஆயிரும்? இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபான்னு வரும். ரைட். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா I that is equal to 1 plus alpha that is equal to 1 plus 0.0655 that is equal to 1.0655 அப்படின்னு வரும். இதுதான் நமக்கு என்னது? ஆல்ஃபாவோட வேல்யூ. ஸோ அப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் KF கண்டுபிடிச்சாச்சு, M கண்டுபிடிச்சாச்சு அண்ட் I ஆல்சோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ del TF கண்டுபிடிச்சலாமா? இப்போ del TF that is equal to I வேல்யூ என்னது? 1.0655 இன்ட்டு கேஎஃபோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 1.86 இன்ட்டு எம்மோட வேல்யூ 0.3264. ரைட். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 0.6467
கெல்வின் அப்படின்னு வருது. ஸோ இதானது டிப்ரஷன் இன் அ ஃப்ரீசிங் பாயிண்ட். ரைட்டா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. I தட் இஸ் ஈக்குவல் டூ என்ன வருது நமக்கு 1 பிளஸ் ஆல்ஃபா. எப்படி வருதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்விலிபிரியம் பார்க்கணும். அப்ப என்ன ஆகும் நமக்கு இதில 1 மைனஸ் ஆல்ஃபா. இதை பிளஸ் ஆல்ஃபான்னு போடும்போது நமக்கு என்ன ஆயிரும்? ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகி நமக்கு என்ன ஆயிரும்? 1 பிளஸ் ஆல்ஃபான்னு வரும். ஸோ இந்த 1 பிளஸ் ஆல்ஃபா தான் எல்லாத்துலயும் வரணும் கிடையாது. மேல நம்ம எடுக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன பொறுத்து என்ன ஆகும்? இந்த வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்தரா இந்த டேபிள் இந்த கான்செப்ட்ட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆஸ்வால்ட்ஸ் டைலூஷன் லா அப்படின்ற டாபிக்க நீங்க பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ரைட்டா? இது என்ன பண்ணுவோம், வீக் ஆசிட்க்கு நம்ம அத செக் பண்ணுவோம். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் Ka போட்டு. ரைட்டா? ஓகேவா? ஸோ ஆன்ஸர் நமக்கு வந்துருச்சு. கேட்டுட்டு என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? டிப்ரஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அத நம்ம என்ன ஆச்சு நம்ம அந்த இடத்துல கண்டுபிடிச்சாச்சு. தேங்க் யூ.